ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஸ் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு பிளாட் ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எப்பவுமே என்ன கவனிப்போம் அப்படின்னா, மார்க்கெட் அப்படின்றது சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருக்கிறாங்களா, சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஸோ சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருந்தால் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் ஆகவும், சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருக்கும் பொழுது நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் ஆகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். சரியா? ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட் அப்படின்றது சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே தான் இருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டாக தான் வந்து என்ன செஞ்சிருக்கு, இன்னைக்கு வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு 3 மணிக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் அப்படின்றது வந்து வந்தது. சரிங்களா? ஸோ இதையும் நம்ம வந்து இன்னைக்கு கொஞ்சம் தெளிவாக வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. இதை நம்ம முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? மார்க்கெட்ல வந்து இந்த மாதிரி நடக்கும் பொழுது என்ன நம்மளாம் பார்க்கணும்? சரி, அதாவது நம்மளுக்கு மார்க்கெட்ல ஒரு பெரிய மூமெண்டம் அப்படின்றது வந்து வரப்போகுது அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா, ஆப்ஷன் பிரீமியத்துல வந்து காமிச்சு கொடுத்துரும். சரியா? மார்க்கெட் வந்து ஒரு அப்நார்மலா இருக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு இது வந்து என்ன செய்யும், ஒரு இண்டிகேஷன் அப்படின்றது வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ அதை நம்ம எப்படி பார்க்கணும்? இது நம்ம ஆல்ரெடி வந்து பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் தெளிவா வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஸோ அதற்கு முன்னாடி நம்ம நேத்து என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்துருவோம். சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலா 23,956 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். R1 24,104, R2 24,060, 160 அப்படின்ற லெவல் எடுத்திருந்தோம். அதே மாதிரி S1 23,802, S2 23,743 அப்படின்ற லெவல் வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஸோ இதை நம்ம எதை பேஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா, ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கிளை பேஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகே, ஸோ இதில் இன்னைக்கு மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் ஆகுது, ஃபிளாட் ஓப்பன் ஆகிட்டு நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் போகிறாங்க. பட் ஆனால் என்ன செய்யலைங்க, சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே நிலை பெறலை, ரெண்டாவதும் கீழே வருது. அகைன் நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் வர போகிறாங்க. பட் ஆனால் சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே வந்து போகலை. அங்கே இருந்து நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது ஸ்லோ மூவ்மெண்ட்மாக தான் என்ன செய்கிறாங்க, கீழே அப்படின்றது வந்து வராங்க. சரிங்களா? எங்கே வரைக்கும் வந்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா S1 பிரேக் பண்ணி நம்மளுக்கு S2 வராங்க. S2லேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுக்குறாங்க. எங்கே வரைக்கும் போயிருக்கிறாங்க, S1 வரைக்கும் தான் போயிருக்கிறாங்க. S1 நம்மளுக்கு பிரேக் பண்ணலை. ஸோ அங்கே இருந்து தான் நம்மளுக்கு மறுபடியும் என்ன செஞ்சிருக்கு, ஒரு பெரிய ஃபால் அப்படின்றது வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த S1 அப்படின்றது நம்மளுக்கு ஸ்ட்ராடலோட ரேஞ்ச். சரிங்களா? அப்போ இதுக்கு உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, செல்லர்ஸ் அப்படின்றது புஷ் பண்ண தான் பார்ப்பாங்க. இதுக்கு மேலே கொண்டு போயிட்டு நம்மளுக்கு இங்கே கொண்டு விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது வந்து கிடைக்கும் செல்லர்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த லெவல்ஸ் வந்து அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். அப்போ இதுக்கு கீழே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது என்ன ஆகுங்க, கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுக்குண்டான அறிகுறிகள் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ முன்னாடியே சொல்லியிருக்கோம், நம்ம ஆல்ரெடி ஒரு இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருந்தோம். அதாவது ஓடிடி பிரீமியம் டிவி. டிவின்னா ஒன்றும் இல்லைங்க, டைம் வேல்யூ அப்படின்றது தான். சரிங்களா? டைம் வேல்யூக்கு தான் நம்ம ஷார்ட்டாக வந்து டிவி அப்படின்றது போட்டிருக்கோம். ஓகேங்களா? இதில் நான் என்ன பண்ணுறேன், 3 மினிட் வச்சுக்கிறேன். எதுக்கு அப்படின்னா நமக்கு 3 மினிட்ல இருக்கும் பொழுது அதிகமான லேபிள்ஸ் வந்து கிரியேட் ஆகும், அதுக்காக. ஓகே ஓகே ஸோ இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் வேல்யூ அப்படின்றது தான் நம்ம ரொம்ப முக்கியமாக வந்து கவனிக்க வேண்டியது. சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு டைம் வேல்யூ அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆப்ஷன் பிரீமியத்துக்கு. ஏன் அப்படின்னா, ஏன்னா டைமை நோக்கி தான் நம்மளுக்கு என்ன செய்யுதுங்க, பயணம் பண்ணிட்டு இருக்கு அந்த ஆப்ஷன் பிரீமியம். ஏன்னா எக்ஸ்பெரியை நோக்கி. ஓகேங்களா? நேரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதில் இதோட வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 அப்படின்றது இருக்கு. சரிங்களா? இது நம்மளுக்கு எக்ஸ்பெரியில் என்ன ஆகும் அப்படின்னா 0 அப்படின்றது ஆகும். சரிங்களா? எக்ஸ்பெரி நோக்கி நம்மளுக்கு என்ன பண்ணுங்க, 0 அப்படின்றத நோக்கி பயணம் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அப்போ எவ்ரிடே நம்மளுக்கு என்ன நடக்கணும், மார்க்கெட்ல டிகே அப்படின்றது வந்து நடக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். நம்மளுக்கு 140ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 134க்கு வந்திருக்கிறாங்க. சரி, இது நம்மளுக்கு 9:39 கேண்டில். ஓகேங்களா? 9:39க்கு என்ன பண்ணியிருக்காங்க, 140 அப்படின்றது வந்திருக்காங்க. 10:40 அந்த ரேஞ்சுக்குலாம் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 134 அப்படின்ற ஒரு டைம் வழிக்கு வந்துட்டாங்க. அப்போ நம்மளுக்கு குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே தான். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு 11:45 என்ன ஆயிருக்கு அப்படின்னா 132 வராங்க. ஓகேங்களா? ஸோ இது நார்மல் தான். நார்மலாக வந்து ஒரு 2 பாயிண்ட் நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, குறைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 மணிக்கு மேலலாம் நம்மளுக்கு 134 நோக்கி வந்துட்டு 134 நோக்கி வந்துட்டு ஒரு 2 பாயிண்ட் நம்மளுக்கு கூடுனாலும் வந்து அதிகமாக வந்து ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது. ஸோ நம்மளுக்கு 10 பாயிண்ட்டுக்கு மேலே தான் என்ன செய்யக்கூடாதுங்க, கூடக்கூடாது. 10 பாயிண்ட்டுக்கு மேலே தான் நம்மளுக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா
ஒரு வால்டிலிட்டி அப்படின்றது அந்த இடத்துல கிரியேட் ஆக ஆரம்பித்து விடும். ஓகேங்களா? ஸோ இதுல என்ன நடந்திருக்கு, 132, 132லேருந்து 134. சரிங்களா? 134க்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா குறைஞ்சிருக்கணும். நம்மளுக்கு ஒரு 2 பாயிண்ட் 4 பாயிண்ட் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கூடிட்டு அதுக்கடுத்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சாலும் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா மார்க்கெட்ல டிகே தான் கண்டினியூவா நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஆனா மாற்றம் இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 134, அதுக்கடுத்து நம்மளுக்கு 137, அதுக்கடுத்து நம்மளுக்கு 144 அப்படின்றத நோக்கி போய்கிட்டே இருக்கு. அதான் நம்மளுக்கு கூடிக்கிட்டே இருக்கு. நம்மளுக்கு ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் கூடினாலுமே நம்மளுக்கு அடுத்தடுத்து வரும்போது நம்மளுக்கு அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா டிகேன்றது அதையும் பண்ணிடுவாங்க. 134 அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த கேண்டில்ல ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 132, 131 அந்த ரேஞ்சுக்கு வந்திருந்தா நம்மளுக்கு என்ன செய்யும், நார்மலா வந்து ஸ்டேபிளா இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் மார்க்கெட். பட் ஆனா இங்க நம்மளுக்கு என்ன நடந்திருக்குங்க, கூடிக்கிட்டே போயிருக்கு. ஓகேங்களா? 134, 137, 144 அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது, கூடிக்கிட்டே போகுது. அப்ப நம்மளுக்கு கூடிக்கிட்டே போகும் பொழுது நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு நார்மலா இல்ல அப்படின்னு வந்து இதுல வந்து புரிய வருது. சரிங்களா? மார்க்கெட் நம்மளுக்கு நார்மலா இல்லை அப்படின்றது புரிய வருது. சோ இந்த இதை நீங்க தெளிவா கவனிச்சீங்கன்னா புரியும். சரிங்களா? இதே மாதிரி தான் நம்மளுக்கு ஹெவி வால்டிலிட்டி இருக்கும்போது இதே மாதிரி தான் நடக்கும். இப்ப நம்மளுக்கு இந்த இது நடந்திருக்கு இல்லையா? சோ இதே மாதிரி நம்மளுக்கு இன்னும் ஒரு 400 பாயிண்ட் 500 பாயிண்ட்லாம் கீழே விழுறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கும். நிறைய தடவை அந்த மாதிரி நடந்திருக்கு. சோ அப்போம்லாம் நீங்க இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் மார்க்கெட்ல வந்து ஒரு வால்டிலிட்டி வரப்போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இதை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. ஏன் நம்மளுக்கு இது நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்ல இம்ப்ளான்ட் வால்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, ஐவி. ஸோ அந்த ஐவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பதட்ட நிலை இருக்கு அப்படின்னா மார்க்கெட்ல நம்மளுக்கு அந்த ஐவியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஒரேடியா இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன ஆகும், இங்க பிரீமியமும் அதே போல ரியாக்ட் பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு என்ன பண்ணும், நம்மளுக்கு அதிகமாயிட்டே போகும். புரியுதுங்களா? நம்மளுக்கு பிரீமியம் வந்து என்ன செய்யுங்க, கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே போகும். அதிகமாயிட்டே போகும்பொழுது நம்மளுக்கு ஈஸியா வந்து நம்மளால என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும் மார்க்கெட் கொஞ்சம் பதட்டமான நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை வச்சு நீங்க மார்க்கெட் கீழே தான் போகும் மேலே தான் போகும்ன்றதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மார்க்கெட்ல ஒரு பதட்ட நிலை இருக்கு, எந்த பக்கம் வேணாலும் நம்மளுக்கு என்ன செய்யலாம், மார்க்கெட் அப்படின்றது போகலாம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இதை நான் சொல்றேன். ஓகே. ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஒரு பெரிய கேண்டில் அப்படின்றது வந்து வச்சிருக்கு. ஓகேங்களா? இவ்வளவு பெரிய கேண்டில் வச்சாலுமே நம்மளுக்கு ஆப்ஷன்ல வந்து இந்த எவ்வளோ ரேஞ்ச் அப்படின்றது வந்து பார்க்கணும். நம்ம இந்த ரேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரேஞ்சுக்கான பிரீமியம் வந்து ஆப்ஷன்ல கொடுத்துருக்கா அப்படின்னா கொடுக்கல, கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுவும் நம்ம கவனிக்கணும். 143, 143ல இருந்து நம்மளுக்கு 151 போயிட்டாங்க. அப்ப நம்மளுக்கு காலையில இருந்த டைம் வேல்யூவை விட நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, 3 மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா டைம் வேல்யூ 11 பாயிண்ட் அதிகமா இருக்கிறாங்க. காலையில இருந்ததை விட நம்மளுக்கு அதிகமா இருக்காங்க. சரியா? அப்ப நம்மளுக்கு காலையில இருந்து நம்மளுக்கு டிகே அப்படின்றது நடந்திருக்கு. டிகே நடந்துமே நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கூடி இருக்கிறாங்க. அப்ப நம்மளுக்கு 132ல இருந்து நம்மளுக்கு லாஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா டிகே நடந்தது 132. இந்த 132ல இருந்து 151 கிட்டத்தட்ட 18 19 பாயிண்ட் என்ன செஞ்சிருக்காங்க, கூடி இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ரிசியேஷன்ல வந்து என்ன செஞ்சுட்டு மார்க்கெட் அப்படின்றது போயிடுச்சு. ஓகேங்களா? சோ இதை வச்சு நீங்க கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சரி. ஸோ நம்ம ஆப்ஷன் பிரீமியம் என்ன எடுத்தோம் அப்படின்றத கொஞ்சம் பார்த்துருவோம். ஆப்ஷன் பிரீமியத்தில் நம்ம நேற்று என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா மிட் ரேஞ்சா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 151 அப்படின்றது வந்து எடுத்திருந்தோம். ஸோ அதே மாதிரி R1 205, R2 256, R3 308 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். S1 108, S2 81, S3 54 அப்படின்ற லெவலும் நம்ம காலையில மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 175, 128 அப்படின்ற 2 லெவல் மார்க் பண்ணி கொடுத்திருந்தோம். ஸோ இதுல என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம் அப்படின்னா 24,000 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருந்தோம். அதான் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து கிடைச்சிருந்தது. ஓகே. ஸோ இதுல பார்க்கும்பொழுது நம்மளுக்கு காலையில என்ன பண்றாங்க, கால் ஆப்ஷன் அப்படின்றது கீழேயும் புட் ஆப்ஷன் அப்படின்றது மேலேயும் இருக்கிறாங்க. சரிங்களா? கால் ஆப்ஷன் கீழே இருந்து நம்மளுக்கு அதாவது சப்போர்ட் லெவல்ல இருந்து என்ன பண்றாங்க, மீட்டிங் அப்படின்றத நோக்கி வராங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷனும் மேலே இருந்து கீழே வருது. அதாவது இந்த 175 அப்படின்ற லெவல்ல இருந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க, கீழே வந்து 2 பேருமே மீட்டிங் ஆகி நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து இது கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? மீட்டிங் அப்படின்றது நடந்துக்குது. மீட்டிங் நடந்துட்டு நம்மளுக்கு கால் ஆப்ஷன் என்ன செய்யலைங்க, டாமினேட் பண்ண முடியல. சரிங்களா? இந்த புட் ஆப்ஷன் வந்து டாமினேட் அப்படின்றது பண்ண முடியல. மீட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டாவது ரிவர்சல் வந்துட்டாங்க. ரிவர்சல் எங்க வந்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த S1 நோக்கி தான் வந்திருக்காங்க. S1க்கு கீழே வந்து போகல. அதே மாதிரி நம்மளுக்கு
புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த 175 அப்படின்ற ரேஞ்ச் நோக்கி தான் போயிருக்காங்க. அதுக்கு மேல வந்து சில நிலை பெற முடியவில்லை. ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து ரெண்டாவது அகைன் நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா மீட்டிங் அப்படின்றது தான் பண்றாங்க. ரெண்டாவது நம்மளுக்கு என்ன செய்ய முடியலங்க, கால் ஆப்ஷனால டாமினேட் அப்படின்றது வந்து பண்ண முடியவில்லை. சரிங்களா? டாமினேட் அப்படின்றது பண்ண முடியல. ரெண்டாவது நம்மளுக்கு இங்கேருந்து ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுக்குறாங்க. யாரு புட் ஆப்ஷன் அப்படின்றது கரெக்டா மிட் லெவல் மேல வராங்க. மிட் லெவலுக்கும் இந்த 175க்கும் உள்ளே தான் நிக்கிறாங்க. இந்த இது எப்ப பிரேக் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 12 மணிக்கு மேல நம்மளுக்கு என்ன செய்றாங்க, பிரேக் அவுட் குடுக்குறாங்க. சரிங்களா? அதாவது நம்மளுக்கு புட் ஆப்ஷனும் வந்து குடுக்குறாங்க. அதே மாரி கால் ஆப்ஷனும் வந்து இந்த S1 அப்படின்றத பிரேக் பண்ணி நம்மளுக்கு கீழ வந்துடுறாங்க. சரிங்களா? புட் ஆப்ஷன் நம்மளுக்கு பிரேக் பண்ணி மேல போயிட்டாங்க. கால் ஆப்ஷனும் நம்மளுக்கு பிரேக் பண்ணி கீழ வந்துட்டாங்க. அங்க இருந்து நம்மளுக்கு எங்க வர போயிருக்காங்க, கரெக்ட்டா R1 வர போயிருக்காங்க. R1 போயிட்டு R1ஐயும் நம்மளுக்கு பிரேக் பண்ணி R2, R2வையும் பிரேக் பண்ணி R3 அப்படின்றது நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது இன்னைக்கு போயிட்டே இருந்தது. ஓகேங்களா? அதான் நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டா வந்து இருந்தது. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து என்ன செய்யணுங்க, பார்க்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ இந்த பிரீமியம் மட்டும் தான் நம்ம பார்க்கணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. கரெக்ட்டா நம்ம ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக் வச்சு நம்ம பார்த்தா கூட இந்த இதுல வந்து ஒர்க் ஆயிருக்கும். இப்ப நான் வந்து காட்டுறேன். நான் ஹெயிட் பண்ணிக்கிறேன். ஹெயிட் பண்ணிட்டு ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக் புட் ஆப்ஷன் வந்து எடுப்போம். ஓகேங்களா? ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக் புட் ஆப்ஷன் அப்படின்னா நம்மளுக்கு 24,000 அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு 23,900 அப்படின்றதும் ஓடிஎம் தான். 23,850 அப்படின்றது ஓடிஎம் தான். 23,800 அப்படின்றதும் ஓடிஎம் தான். சரிங்களா? இப்ப நம்ம 23,900 அப்படின்றத எடுத்து பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா கூட நம்மளுக்கு என்ன நடந்திருக்குங்க, அதே மாதிரி தான். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த 128 அப்படின்றது நம்மளுக்கு ஒரு இதா வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அந்த 128 நம்மளுக்கு பிரேக் பண்ணும் பொழுது தான் நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது இங்க இருந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, மேல் நோக்கி போயிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது நீங்க எந்த ஸ்ட்ரைக் எடுத்து பார்த்தாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம 950 எடுத்தோம்னா இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருப்பாங்க. இவங்க நம்மளுக்கு மிட் வேல்யூக்கிட்ட இருக்கிறாங்க. அப்ப இந்த மிட் வேல்யூ பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது மேல போயிருக்கு. சரியா? ஸோ இதே மாதிரி தான் நீங்க கால் ஆப்ஷன் பார்க்க முடியும். கால் ஆப்ஷன் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு ஐடிஎம் எடுத்து பார்க்கலாம். 24,000 அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது 24,000க்கு மேல வந்து 23,900 அப்படின்னா அது ஐடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து வரும். அப்ப ஐடிஎம் ஸ்ட்ரைக் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்குது, இங்க R1ல இருந்து மிட் லெவல் வந்திருக்காங்க. ரெண்டாவது R1 இருக்கிறாங்க. ரெண்டாவது மிட் லெவல பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது ஃபர்தரா கீழ நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதை நீங்க எந்த ஸ்ட்ரைக்லனாலும் யூஸ் பண்ணலாம். பட் ஆனா நம்ம என்ன ஸ்ட்ரைக் வந்து வாட்ச் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்க வந்து பாருங்க. அதனால தான் நம்ம எப்பவுமே வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து கொடுக்கறது. ஓகேங்களா? ஏடிஎம் ஸ்ட்ரைக் நீங்க எடுக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இது ஐடிஎம் நோக்கியும் ஒரு இது ஓடிஎம் நோக்கியும் நகரும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்றோம், ரெகுலரா ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றத வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டரும் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து இருக்கு. சரிங்களா? யூஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஒரு இண்டிகேட்டர் தான் இது. சரிங்களா? யூஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இண்டிகேட்டர் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் எனக்கு வந்து மெசேஜ் வந்துட்டே தான் இருக்கு. எப்படி ப்ரோ ஆட் பண்ணணும், எப்படி ப்ரோ ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோலயே வந்து சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பார்க்க மாட்டாங்க. பாதியா ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுனால நம்ம சொல்றது வந்து சரியா புரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பிளேலிஸ்ட்ல வந்து எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். சரிங்களா? பேஸ் வேல்யூ இண்டிகேட்டர் ஹவ் டு ஆட் யுவர் ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே வந்து போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ போய் செக் பண்ணீங்க அப்படின்னா எப்படி ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஈஸியா வந்து உங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா? என்கிட்ட மெசேஜ் பண்ணாலும் ஓகே தான். எனக்கு மெசேஜ் பண்ணாலும் நான் அந்த லிங்கை தான் உங்களுக்கு அனுப்பி விடுவேன். ஓகே. நான் அந்த வீடியோட லிங்கை தான் உங்களுக்கு அனுப்பி விடுவேன். ஸோ நீங்க அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா அதுல தான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே. ஆட் பண்ண தெரியல அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோ போய் பாருங்க. நம்ம பிளேலிஸ்ட்ல தான் இருக்கு. எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்றது ஈஸியா அதில் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா உங்களோட ஃபேவரட்ல வந்து ஆட் பண்ணிக்க முடியும். சரி. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.